ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ரூபிங் இன் இன்டீரியர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பர்கோலா ஒரு இடத்துல போட்டிருக்காங்க ஸ்டீலில். அதை வந்து நம்ம பாலிகார்பனேட் ஷீட் வச்சு அதை வந்து கவர் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம் அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க டிசைனுக்காக மட்டுமே அந்த பர்கோலா போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த ஷீட் வந்து அதில் லேயிங் பண்ணும்போது அதில் சின்ன மாற்றங்கள் எல்லாமே செய்யணும். செஞ்சால் தான் அந்த ஷீட் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும். அங்கே என்ன நாங்கள் அந்த மாற்றங்கள் பண்ணுறோம் அதை தான் வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பர்கோலா தான் க்ளோஸ் பண்ண போகிறோம். இங்கே எல்லாமே பைப் வந்து ரன் பண்ணணும். கம்ப்ளீட் அந்த பேக் சைடு இங்கே வர எல்லா இடத்துலையுமே வந்து பைப்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். சைஸ் கட் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன தேவையோ அந்த அளவுக்கு சைஸ் கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைடு அப்படியே பைப் கொடுத்தாச்சு. அப்படியே இங்கேருந்து இந்த சைடு எல்லாமே கொடுத்துட்டு வரோம். இந்த சைடு எல்லாமே கொடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் வந்துச்சு. இந்த பைப் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல இது பார்த்தீங்கன்னா இந்த பா மாதிரி இப்படி வந்து இப்படி ரன் பண்ணுவோம் மேலே. பேக் சைடு பர்கோலா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஃப்ரண்ட் சைடு இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். வீடியோவில் பார்க்குறீங்க.
ஃபுல் வெல்டிங் முடிச்சிட்டோம். கம்ப்ளீட்டாக 2 சைடு கீழே எல்லாமே முடிச்சிட்டோம். என்ன க்ளீன் பண்ணி பெயிண்டிங் டச் பண்ணணும். இப்போ அது க்ளீன் பண்ணி வெல்டிங் பண்ண இடத்துலலாம் சேம் கலர் வந்து பெயிண்ட் டச் பண்ணிட்டு வந்துடும். டச் பண்ணுறதுக்கு பெயிண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெல்டிங் பண்ண இடத்துல எல்லாமே டச் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படி வெல்டிங் பண்ண எல்லா இடத்துலையுமே வந்து பெயிண்ட் பண்ணிடணும். அலுமினியம் ஆக்சரிஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹோல்ஸ் முன்னதாகவே போட்டுக்கிறது நல்லது. எங்கே ஸ்க்ரூ பண்ண போகிறோமோ அந்த இடத்துல எல்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டுறணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் மேலே ஸ்க்ரூ பண்ணும்போது. இல்லைன்னா டைரெக்டாக ஸ்க்ரூ பண்ணும்போது ஸ்க்ரூ உடையிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. நம்ம இங்கே கீழே வச்சு ஹோல்ஸ் அலுமினியத்தில் போட்டுட்டா அது ஈஸியாக இருக்கும். அலுமினியம் பாட்டம் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் அலுமினியம் பாட்டம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷீட் லே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டாப்பை வச்சு ஸ்க்ரூ பண்ணணும். ஷீட் ரெடியாக இருக்குது ரோல். அதை ரிமூவ் பண்ண போகிறோம் சைஸுக்கு கட் பண்ணுறதுக்காக. அதுக்கு முன்னால் இந்த இடங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது இருந்தால் கூட அதில் பஞ்ச் விழுந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையாக பாலிகார்ட் ஷீட் வந்து ஹேண்டில் பண்ணணும். பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏரியாலாம் அப்படியே க்ளீன் பண்ணிடுவாங்க. வீடியோவில் பார்க்குறீங்க. இருக்கிறது எல்லாமே கூட்டி அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷீட் கட் பண்ண ஆரம்பிப்போம். மார்க்கிங் பண்ணிட்டோம். கட் பண்ண போகிறோம். சிலிங் கார்டு வரும், 2 பக்கமும் வரும். அது இப்போ இன்னர் சைடு வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஷீட் லே பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி இதை ரிமூவ் பண்ணிடுறோம். ஷீட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற சிலிங் கார்டை ரிமூவ் பண்ணணும்.
டாப் பக்கம் வர இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணக்கூடாது. இந்த பீடிங் வர இடத்துல மட்டும் ரிமூவ் பண்ணணும். ஷீட் வந்து மேலே ஏற்றி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சிலிக்கான் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த எட்ஜஸை வந்து கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் லென் பீடிங் போடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். அலுமினியம் பார்த்திங்கன்னா எல் சைஸ் பார்த்திங்கன்னா 2க்கு 2 இது சைஸ் 2க்கு 2 எல்லா சைடுக்கும் வரும். சைடு எல் பீடிங் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து லாக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் டாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஷீட் லாக் பண்ணிட்டோம். செகண்ட் ஷீட் லாக் பண்ணுறோம். டாப் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பாட்டம் வச்சாச்சு. இப்போ டாப் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அலுமினியம் ஆக்சசரிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர்றோம். இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டா வச்சுருக்கோம். இந்த பட்டாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ச். இந்த 2 ஷீட்டையும் ஜாயின் பண்ணுறது டாப் அண்ட் பாட்டம் ஸ்ட்ரைட்டில் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு பட்டா, இது சப்போர்ட்டுக்கு. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2க்கு 2 2 இன்ச் வந்து அலுமினியம் எல் கம்ப்ளீட்டாக இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிலிக்கான் வச்சு இந்த இடம் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு வருவோம். அடிஷ்னல் சப்போர்ட், அதாவது தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அலுமினியம் ஆக்சசரிஸ்க்கு ஸ்க்ரூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அலுமினியம் ஃப்ளாட்டுக்கு அடிக்கிறாங்க. இது சென்டர் சப்போர்ட் வந்து இதெல்லாமே காற்றுக்கு தூக்காமல் இருக்கும், ஃபினிஷிங் கிடைக்கும். ஷீட் வந்து பார்க்கும்போது க்ளீனாக நீட்டாக இருக்கும். அந்த ஃபினிஷிங் வந்து நிறைய பேர் வந்து இந்த சென்ட்ரு
இந்த ஃப்ளாட் கொடுக்குறதுல அவங்க ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃப்ளாட் வந்து கொடுக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஷீட் தூக்காது. இந்த கீழ் வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். எல் பீடிங் அடிச்சிட்ருக்காங்க. ஃப்ரண்ட்டு அதுமாரி சைடும் பார்த்தீங்கன்னா எல் பீடிங் வரும். சைடு எல்லாமே எல் பீடிங் கொடுத்துருக்கு. பேக்கில் வர இந்த ஷீட்டும் லே பண்ணிட்டோம். இன்னும் 2 ஷீட் லே பண்ண வேண்டியிருக்கு. இந்த பா உங்களுக்கு தெரியுது. இந்த ஷேப்புக்கு ஷீட்டை வந்து கட் பண்ணி மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த எலிவேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இதையும் கட் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வரும்போது மேலேருந்து பார்க்கும்போது அழகாக தெரியும். சிலிக்கான் பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக அந்த எட்ஜெல்லாம் தொடச்சாச்சு. ஒரு பக்கம் வர்ற ஃப்ளாட்டுக்கு வச்சிட்ருக்காங்க. இப்படி பொறுமையாக பண்ணணும். தான் தண்ணி லீக் ஆகாது. இப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த கையால் இந்த மாதிரி பண்ணி விடணும். இதுதான் இந்த ஓரங்கள் எல்லாமே ஃபில்லிங் ஆகும். எங்கெங்கே கட்டிங் வருதோ இல்லை போட்டுட்டு கையால் கொஞ்சம் இழுத்து விடணும். அதுதான் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிரும். அதுமாதிரி ஸ்க்ரூ மேலே எல்லாமே சிலிக்கான் வைக்கணும். அடிஷ்னல் சப்போர்ட் தான். இது வைக்கிறது ரொம்ப நல்லது. சிலிக்கான் பேஸ்ட் வச்சிட்ருக்கோம். இந்த எட்ஜஸ் கார்னர்லாம் நல்லா வைக்கணும். கம்ப்ளீட்டாக எல்லாமே பீடிங் எல்லாமே போட்டாச்சு. கார்னர் அந்த சைடு எல்லாமே சிலிக்கான் வச்சிட்டோம். கம்ப்ளீட்டாக சிலிக்கான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த ஃபிலிம் வந்து ரிமூவ் பண்ணி விடணும். பேஸ்ட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக இப்போது ஃபிலிம் கார்டு வந்து ரிமூவ் பண்ணணும். அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. ஃபைனலாக தான் இது ரிமூவ் பண்ணணும். எல்லாமே முடிச்சதுக்கப்புறம். அது நம்ம நேற்று பண்ணியிருந்தோம், மழை வந்துடுச்சு. அதுதான் அந்த தண்ணி எல்லாம் தொடச்சி சிலிக்கான் பண்ணிட்டோம். லீக் ஆகாது.
பாலிகார்பனேட் ஃபிக்ஸிங்கை முடிச்சிட்டோம். கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சது. கீழ் வியூலேருந்து பார்த்துட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக பர்கோலா வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். பாலிகார்பனேட் மல்டிவால் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். டிலாரா பிராண்ட் 6 mm. டென் இயர்ஸ் லிமிட்டட் வாரண்ட்டி இருக்குது. 3 இயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே கம்ப்ளீட்டாக லே பண்ணிட்டோம். சைடு பேக் சைடு பார்த்துட்டு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக லே பண்ணி முடிச்சிட்டோம். பர்கோலா பாலிகார்பனேட் ஒர்க் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு வீடியோவிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஜே.